அல்லது ஒரு ஈஸியான மெத்தட் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனால் எல்லாம் தெரியுவாங்க. முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலாம் செய்யணும் தெரியும் உங்களுக்கு என்னங்க அது கூட கிட்டத்தட்ட பட்டறிவுல வந்துடும். அமைதி காத்துக்கிறது அதான் சொல்றேன். இன்னொன்று பண்றீங்க பண்றோம் என்ன தெரியுமா பண்றோம் கடவுளே நீனா சொல்றமா இல்லையா சொல்லி பார்த்துட்டேன் திட்டி பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆடவே மாட்டேங்கிறேன். அவங்க சொல்லி அட்டன் பண்ண போவாங்க பார்த்தீங்களா அவங்க வேற குறுக்களுக்கு வேற அட்டன் பண்ணுங்க. அது இவங்க சொல்லிக்குவாங்க ஏனிக்குவாங்க இவன் மட்டும் இதை திருப்பிட்டாங்க நான் ஒரு தேங்க வைக்கிறேன். பிரார்த்தனை இந்த இல்லையா இதை நான் புதுசாக சொல்றேன்னா பிரார்த்தனைங்கிற மெத்தடை நம்ம அறியாமல் வச்சிருக்கிறோம். இதை மட்டும் பண்ணிட்டோம் அவங்க கடவுளை மறந்து மாறினா சந்தோஷத்தோடு ஒரு பெரிய பாட்டி இருப்பீங்க. அது ஒரு பிரார்த்தனை மாறிட்டேன். ஆக யூ வாண்ட் இட் டு ஹேப்பன் ஆஸ் சச் அதுதான் வேணும். அல்லது அதுக்கு பொறுப்பாக ஆக வைக்கிற விஷயம் இறைவனை ஆக வச்சுட்டு மட்டும் நடந்துடட்டும் நீ மட்டும் முக்கியமானது அவனை சுற்றி வந்துருச்சுன்னா வெரி ஹாப்பி அப்படின்னு அது ஒரு 10 கொடுத்துருக்கேன். இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று டிக் பண்ணிருக்கீங்க. அது இதுலையும் கூட பட்டியல் டிக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இதுல எதுவும் விபத்து புத்தகம் புத்திமதி பட்டறிவு முன்மாதிரி தண்டனை பரிசு அல்லது பாராட்டு சொற்பொழிவு பயிற்சி வகுப்பு பிரவர்த்தனை முன்மாதிரி தான் நீங்க டிக் பண்ணிருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க வச்சுங்களேன். அதை கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் பேப்பர் எடுத்துருக்கோம் எப்படி ரைட்ல அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எனவே இன்னைக்கு ப்ரோக்ராம் மாதிரி பயிற்சி வகுப்பா நடத்த முடியாமல் சொற்பொழிவு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே எப்படி ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க நம்ம உதவிகிட்ட நம்ம பேச வேண்டிய விஷயம் மாறி போயிடக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் டிக் பண்ணிருக்கீங்க. அவங்க என்ன உதாரணமா முன்மாதிரி இப்படி இருக்கீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை என்ன நம்ம நடந்த காலத்தை மாறிடுவாங்க. அதான் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கும்போது நான் நடந்து காமிச்சேன்னா மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்னும் உறுதியா இருக்கு. மற்ற எல்லாத்தையும் விட அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதில் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கீங்க ஒரு உதாரணத்துக்காக பேசுவோம். உதாரணம் எடுத்துக்குவோம். முன்மாதிரியா இருந்தா மாறிடுவாங்களா 100% கேரண்டியா நிறைய கேள்வி பிடிக்கிறார். மற்றவங்களுக்கு அப்புறம் கருத்தை சொல்றேன். நீங்க முன்மாதிரியா அனுப்புறீங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற பழக்கத்தை உங்க பிள்ளைகிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அல்லது டயப்படி வரணும் உங்க ஸ்டாஃப் அப்படின்னு நீங்க மேனேஜராக இருந்து நினைக்கிறீங்க. நீங்க முன்மாதிரி நீங்க தினம் காலையில் வீட்டில் முன்மாதிரி காலேஜ் எழுதிக்கிறேன் நான் டயட் கேட்டால் வரேன் அந்த மேனேஜர் மாதிரி இருக்கணும். என்ன நீங்க அப்படின்னா முன்மாதிரியா வந்து எனக்கு திருப்தியா இருக்கு அவளுங்க அனைவரும் அவளே இருக்கு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு வேதாந்தம் இருக்கும் நம்மளால இருக்கும் இல்லையா ஆமா மேல வரேன். இப்ப நான் தப்புன்னு சொல்லல இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் பண்ணணும் நான் வேணாம் சொல்றேன். நீ சுற்றி எக்ஸாம்பிள் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்க முன்மாதிரியா இருக்கிறதுனால மாறப்பட ஆசைப்பட்டீங்கன்னா ஏமாற்றுவீங்க. இது ஒத்துறீங்களா? நீங்க நடக்கலாம் சொல்ற உண்மையை இருக்க ஆனா உண்மையா இருந்து மாறலைன்னு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நீங்களே மாறிடுவீங்க. நம்ம ஏட்டா வருவீங்க எனக்கு தெரிய முடியாது அவன் மாறிக்கலாம் போயிருவீங்க. எதிர்பார்க்காம செய்யும் எதுக்கு சொல்லுவாருன்னா கேரண்டி நீங்க வந்து முன்மாதிரியாக மாற்றம் வரும் நினைக்க வேண்டாம். டிவி பாக்குறாங்க கண்டிக்கிறான் நீ மட்டும் தொடர்ந்து பாக்குற நீங்க இல்லாத நிறைய கேள்வி கேட்க முடியும். ஒரு இடமா முன்மாதிரி கூட மாறாது பல காரணங்கள் இருக்கு. இந்த பிள்ளைங்க சொல்லுங்க அவங்க முடிக்கல பார்க்க மாட்டாரு இப்படி சொல்லுவாங்க. முன்மாதிரி நினைப்பாங்க அவருக்கு வயதாக போட்டு இருக்கு நீங்களும் சொல்ல பயன்படுத்தி இல்லை. அதே மாதிரி கைக்கு வாங்கி சொல்லிக்கிறீங்கன்னா அவருக்கு வேறு கேள்வி அவருக்கு என்ன எத்தனை பேரு
என் வீட்டு எவ்வளவு திறமை தெரியுமா? இப்படி சொல்லுவாங்க. ஒரு மூணாவது நான் கரெக்டா ரைட் பண்ணி நாட்டு நினைக்கல. இது ரெக்கார்ட் தானே. நான் சொல்ற மாதிரி they will have their own explanation for that. They will simply say ஒரு ரைட் பண்ணா இது மூணாவது ரைட்டர் I should be like him அப்படி இருக்க போறோமா? யோசிச்சு பாருங்க. ஓகே, there's no guarantee கூட சொல்றேன். நான் தப்புன்னு சொல்றேன். யார் என்ன சொல்லி நல்ல மெத்தட் பட்டறிவு. ஆனா முதல்ல சொன்னது அன்பா சொல்லணும். அன்போட சொன்னது நானும் சொல்லவே இல்லையே. ஆப்ஷன்ல இருக்கு புத்திமதி. அன்பா சொல்றது பாடங்களை அங்கே படின்னு சொல்றோம். அன்பா படிக்கல மார்க் கம்மியா பட்டறிவு அனுபவிக்கணும். ஆட்டு படுத்தவங்க வீட்டில் அக்னிபடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டறிவுனா பெஸ்ட் மெத்தட். இதெல்லாம் நம்ம ஒன்றும் மெத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் அமைதியாக எடுத்துருவோம். நடக்குது இது முடித்தாங்க. கை மாறி பண்ணோடனே வீட்டில் அக்னிபடுத்தோடனே ஆஹா மனசு இருக்கிறீங்களா? பாருங்க சொல்லியிருக்கா சந்தோஷமா இருக்கும். பட்டறிவுக்கு அளவு பண்ண போறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த பட்டறிவு வந்தோன்னு மாற்றி வந்து நினைக்கிறீங்களா? மாறி வந்து நினைக்கிறீங்களா? அந்த டீச்சர் பத்திரிக்கா கூட என்ன சொன்னாங்க? பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு கூட அதை பண்ணிக்கிறாங்க பிடிக்கல. இப்படி உங்களை வேலை நினைக்கிறாங்க. அவங்க உடனே மாறிட்டாங்களா? 10 நாள் எல்லாம் மாறி போச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நினைக்கிறீங்களா? உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் மனுஷன் மாற்றங்களுக்கு நானே மாற முடியலையே. எத்தனை அனுபவப்பட்டிருக்கிறேன் நான். நம்ம எல்லாருமே மற்ற வந்து வரணும். எனக்கு தெரியுங்க. எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோபம் நன்மை தருவது இல்லை அப்படி தெரியுங்க. ஆனா கோபப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கோபப்பட்டு கஷ்டப்பட்டது அதனால ஏற்பட்ட நஷ்டம் யார் வாழ்க்கையும் இல்லையா? நீங்க ஃபீல் பண்ணது இல்லையா? கோபப்பட்டு ஒன்றுமையா இருக்கலாம் வார்த்தை சொல்லாம என்ன அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தானே மாத்திச்சா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை மாத்திச்சா? இப்ப நான் கோபப்படுறதே இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் மாறலை, நான் மாறிட்டேன். எனக்கு கோபமே வரலன்னு யாரும் ஒரு கேள்வி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை மாத்திச்சா? நான் நீங்க சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் மாத்தி எங்கே மாற்ற மாட்டேங்குது. என்னது இவங்க வாண்டட் சேஞ்ச் ரைட்? ஓகே இப்படி நீங்க புத்தகம் படித்து பாருங்கண்ணா. ஒன்னா சொல்லி பார்க்க போறீங்க. நான் ஒண்ணுங்க எழுதி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஒன் பையனா பார்த்துக்குவோம். புத்தகம் மனுஷனை மாற்றிடுமா? புத்தகங்கள் எழுதினேன். எதுவுமே இல்லாத விஷயம் இல்லை, பிராக்டிஸ் பண்ணாத விஷயம் இல்லை. அதான் இருக்கேன். புத்தகம் வாங்கி கொடுத்து புத்தகத்தை படிச்சு மாறிட முடியும்னு நினைக்கிறீங்களா? படிக்கவே மாட்டேன். நம்மளே ஆசைப்பட்டு பல புத்தகம் வாங்கலாம். புத்தகம் பார்த்த உடனே ஒரு பெரிய நல்ல ஹேபிட் அப்படி யாரும் எழுதிட்டாங்க. அதனால நான் போய் பார்க்கலாம் புத்தகம் வாங்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப வெரி ஃப்ராங்க் ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகேங்கிற புக்கை பத்தி நிறைய கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி எழுதி வாங்கிட்டேன். நான் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி சொல்றது நான் வெக்கப்படல. இது நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இது ஏன் தெரியுமா? ஆசைப்பட்டதான் உண்மைதான். இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டதான் உண்மைதான். வாங்கிட்டேன். நம்ம வாங்கிடுறோம். நம்மளுக்கு முக்கிய ஆள் பண்ணு இப்படிதான் நிறைய இருக்கு. ஒரு எடுத்து வச்சு படிச்சு வச்சுக்கிறீங்களேன். புத்தகத்தை பற்றி மாறணும்னா பெரிய முயற்சி பண்ண அவசியம் கிடையாது. முதல்ல புத்தகம் படிச்சா அந்த ஆளுடைய எழுத்து நடைபெறும். முதல்ல ஒரு விஷயமே எனக்கு அவர் எந்த ஆங்கில எழுதினாலும் அந்த ஆங்கிலேயே குறிப்பிட்டாலே என்னால் புத்தகத்தை தெரிஞ்சுக்க முடியும். சண்டை வந்து யார் எழுது புத்தகத்துல? ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. எனிவே தட் ஒன் மெத்தட் மனிதனை மாற்றுறதுக்கு புத்தகத்தை சொல்லலாம். வெரி ஆனா வேறு கிடையாது. அதே நிலைப்பாடு கெட்ட மெத்தட் தப்பான மெத்தட் நான் சொல்றேன். நிறைய புத்தகம் வாங்க. இந்த புத்தகத்தோட வாங்கி பிள்ளைங்களாம் ஊருக்கு பிள்ளைங்காங்க அவசியம் வாங்கிக்கோங்க. ரைட் நல்ல மெத்தட் தான். ஆனா எனக்கு வந்து ஒரு கேரண்டி மெத்தட் வேணும். இன்னைக்கு யாரும் எடுத்துட்டு போகும்போது ஏதாவது மெத்தட் எடுத்துட்டு போகணும். அதுக்காக யோசிச்சிருக்கேன்.
இதை செலக்ட் பண்ணலாமா அதை செலக்ட் பண்ணலாமா இந்த 9 செலக்ட் ஆகிட்டா அது ஈஸி. ரெண்டாவது புத்திமதி. நான் சொன்னதில்லை, நான் சொல்லிருக்கல புத்திமதி. புத்திமதி சொன்னா மாதிரி நம்மள கேட்கவே மாட்டேன். அவசியம் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க சொல்லி பாருங்க. இல்லை அது உங்க சாமி புக்கு வச்சிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க ஓட முடிஞ்சவங்க ஓடிப்பாங்க, ஓட முடியாதவங்க ரெண்டு கால் எடுத்துக்கு அப்புறம் திருப்பிய அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுல வேலை இல்லை. ஆமா மனசுக்குள்ள வெளியே சொல்றாங்களோ இல்லையோ மனசுக்குள்ள இருந்தா ஆரம்பிச்சாரியா அப்படிங்கிறாங்க. புத்திமதிய யாரும் குறிப்பிடலைன்னு உண்மையா இல்லையா? யாருமே குறிப்பிடலைங்க. உலகத்தை ரொம்ப சீப்பா கிடைக்கிறது ஃப்ரீயா கிடைக்கிறது உண்மைதான் திருப்பிய. அதனால யாரும் சொல்றதில்ல பெரிய புத்திமதி சொல்லியிருக்காங்க. அதுல முழுசா மாற்ற முடியாது. சொல்லக்கூடாது பட்டறிவு அதுக்கு பேசிட்டோம். முன்மாதிரி